இப்போ பாருங்கள், இதில் வந்து குப்பைமேனி தழை, வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து துளசி, இது மூணும் வந்து விழுதாக அரைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் இந்த விட்டமின் இ டேப்லெட்டு இதெல்லாம் போடாதீங்க இதில். ஏன்னா வந்து இது அழகு சாதன சோப்பு கிடையாது, இது மெடிசின் சோப். மெயினாக வந்து இந்த அரைப்பு வந்து குணமாகறதுக்கு தான் இது வந்து இந்த சோப்பாக தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்த சோப்பு வந்து பயன்படுத்தினா நிச்சயமாக சொல்கிறேன் நான், அரிப்பு வந்து நிச்சயமாக கம்மியாகும். அந்த தழும்பெல்லாம் போக 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 ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த சோப் பேஸ் இருக்குது தெரியுங்களா, நான் மில்டன் ஃபோர்ஸ் சோப் தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நான். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து நல்லா அந்த பாயிலிங் மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கா, இதில் விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. கலந்து விட்டோடனே அது எல்லாமே ஒன்று போல் சேர்ந்துடும். சேர்ந்துட்டாக்கா சோப் மோல்டு உங்கள் கிட்ட வந்து ஆல்ரெடி இருந்தால் பயன்படுத்துங்க. இல்லைனாக்கா இந்த டீ கப் அந்த மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் இந்த லிக்விடை வந்து ஊற்றி விட்டாக்கா ஒரு 40 மினிட்ஸ்லேயே வந்து செட் ஆகிடும். 40 மினிட்ஸில் செட் ஆனோன்னே அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஒரே ஒரு நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நாள் பயன்படுத்திட்டு வாங்க. ஆண் குழந்தைங்களுக்கு வந்து பயன்படுத்தும் போது இந்த மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் பெண் குழந்தைங்க பயன்படுத்தும் போது மஞ்சள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மெயினாக வந்து இந்த மழை காலத்தில் வந்து கொசு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த கால் கையெல்லாம் வந்து ரொம்ப அரிக்கும். இந்த கொசு கடிச்சிச்சுனாக்கா குழந்தைங்க வந்து தாங்க முடியாது. அது கையை வச்சு சொரிஞ்சு குழந்தைங்களுக்கு அந்த புண்ணே ஆகிடும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அரைச்சி பூசினாலும் அதுங்களுக்கு வந்து ரொம்ப அழுகுதுங்க. இப்போது இந்த மாதிரி சோப் வந்து யூஸ் பண்ணி அதுங்களுக்கு தேய்ச்சி விட்டாக்கா அழகாக அதுங்க தேய்ச்சி குளிக்குதுங்க. நீங்கள் பார்த்து பயன்படுங்க.